ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சி மகேந்திரன் உட்பட 28 பேர் உள்ளனர். இதனிடையே தேர்தல் பாதுகாப்பிற்காக இன்று 5 கம்பெனி துணை ராணுவ படையினர் வரவுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதில் அதிமுக வேட்பாளர் செல்வி ஜெயலலிதா, இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சி மகேந்திரன், டிராபிக் திரு ராமசாமி உட்பட 32 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 23 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 4 பேர் தங்களது வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றனர். தற்போதைய நிலவரப்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மொத்தம் 28 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த இடைத்தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. வட சென்னையிலே இத்தனை ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்த மக்கள் இந்த அம்மாவினுடைய வெற்றியின் மூலமாக நிச்சயமாக அந்த வட சென்னைக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம், அது மட்டுமல்லாமல் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருத்தை மனதில் வைத்து நான் இதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையிலே என்னுடைய தேர்தல் மனுவை வாபஸ் பெற்றுக்கொண்டேன். இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 30ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதனிடையே தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்த ராஜி நாராயணசாமி மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஜோதி கலாஷ் பொது பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இன்று பொறுப்பேற்க உள்ளார். இதனிடையே தேர்தல் பாதுகாப்புக்காக இன்று 5 கம்பெனி துணை ராணுவ படையினர் சென்னை வர இருப்பதாகவும், அடுத்த வாரம் மேலும் 5 கம்பெனி படையினர் வர உள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.